ஆக்சுவலி இந்தியா ஜெயிச்சதுமே ஒரு லக்கு தான் அப்படிங்கிறாங்க. காரணம் வந்து என்னமா சொல்கிறாங்க, நாள் மழை பெஞ்சது, 4வது நாள் வந்து பேட் லைட்னால மேட்சை கால்ட் ஆஃப் பண்ணது, அப்புறம் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இதை நீங்கள் லக் ஃபேக்டருக்குள்ளே பொறுத்துவீங்களா? இல்லை, லக் ஃபேக்டருக்குள்ளெல்லாம் பொருத்த முடியாது. இதை லக் ஃபேக்டருங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் நடந்தால் அதுக்கு பேர் லக்குன்னு சொல்லலாம். 2 டீமுக்கும் தானே அது. இப்போது இன்ஃபேக்ட் அவங்க அது வரைக்கும் ஆடிட்டு இருந்த விக்கெட்லாம் போயிட்டு இருந்த அந்த மொமெண்டம் ஸ்டாப் ஆச்சு இல்லை இங்கிலாண்டுக்கு. வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆடி இருக்கலாம்ல, நல்லா தூங்கிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ் லெக்ஸோட ஆடி இருக்கலாம்ல அவங்க. ஸோ அவங்களுக்கும் அது லக்குன்னு சொல்லணும். லக்குன்னா 2 பேருக்கும் ஒரு பெனிஃபிட் இருந்தால் அதுக்கு பேர் லக்கு இல்லை. யாருக்காவது ஒருத்தர் மட்டும் இருந்தால் தான் லக்கு. இந்தியாவுக்கு அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அதில் சாதகம் இருந்தது. ஏன்னா அந்த மொமெண்டம் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு, அதனால ஃப்ரெஷ்ஷாக வந்ததுனால நெக்ஸ்ட் மார்னிங் பெட்டராக இருந்தது. பட் எப்போவுமே நீங்கள் ஒரு 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 த்ரூவாக ஒரு ரன் த்ரூ இருக்கும்போது வந்து அந்த மொமெண்டமில் அப்படியே போகிறது ஈஸி. நடுவில் ஒரு பிரேக் வந்துட்டு திருப்பி வரும்போது அந்த எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இந்தியா வந்து ரொம்ப மெட்டிகுலஸ் பண்ணாங்க. இது வந்து லக்குன்னெலாம் நான் எடுத்துக்க மாட்டேன். ஷியர் உழைப்பு, அது நல்ல பர்ஃபார்மன்ஸு, அதுதான் இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்தது.